அம்மா இதுக்கா கணவனை பிடித்து தூணில தள்ளிவிட்டு 32 அலைகளை ஒரு அழகை குறைத்தாங்க. எப்படி 32 அழகை ஒரு அழகை குறைத்தாயோ, இனி கணவன் மனைவி சொந்தம் பந்தம் உற்று வருவே உனக்கும் எனக்கும் யாதொன்றுமே கிடையாது. நீ மாண்டு வடிவிட்டாலோ உன்னுடைய பாடைக்கு தற்பனைக்கு நான் சொந்தமாக மாட்டேன். நான் மாண்டு வடிந்து விட்டால் உன்னுடைய பாடைக்கு தற்பனைக்கு நீ சொந்தமாக கூடாது. எப்படி ஒரு அழகை குறைந்து இந்த வீதியில் நான் சென்றேனோ, ஒரு பெண்ணுக்கு அழகு இது அன்றேனா நான் கட்டிய மாங்கல்யமோ வைத்த திலகமும் பூவும் பொட்டும் அழகாக மாங்கல்யத்தோடு திரிகின்றதான் பெண்ணானவள். நான் கட்டிய மாங்கல்யம் இருக்கக்கூடாது, பூவிறக்கக்கூடாது, பொட்டிருக்கக்கூடாது. வீதியிலே விதவி கோலத்திலே கணவன் இருந்தாலும் தாரி அரைச்ச முன்னச்சியாக திரிய வேண்டும். யாராகிலும் உன் எதிரிலே சுபகாரியத்துக்கு வந்தால் தாலி இல்லாமல் வருகின்ற முகத்திலே முழித்தால் சுபகாரியமானது அபகாரியம் என்று உன் முகத்தில் வேண்டும். என் மாவன் 7 மலையிலே வசிக்கக்கூடிய எம்பிரமா திரு நாமத்தல் சத்தியமா உரைக்கின்றேன். இன்றைய நாள் இருந்து தேவடியா முகத்திலே இந்த அர்ஜுனன் திரு உருவத்தோடு உன் முகத்திலே நான் முழிக்க மாட்டேன். அம்மி மிதித்து அறிந்தது பார்த்து அரசாணிய முகத்தில் வைத்து தேவர் மூவர் சாட்சியாக வழித்து கட்டிய மாங்கல் எதற்காக தெரியுமா? ஒரு பெண்ணானவர் 16 கஜம் சேலை, 16 கஜம் சேலை
இந்த 16 கதை சேலைக்கு என்ன இருக்காதா? இந்த வீதியில போனா அவன் என் படிவ தொட்டான் தான் சொல்லுவாங்க, என் ரவிக்க தொட்டான் தான் சொல்லுவாங்க. இந்த 3 முழ முந்தி இருக்கின்றது பார்த்தாயா? இந்த 3 முழ முந்திய காத்திருந்து காத்திருந்து கண்டவனுக்கு போட்டா, கட்டியா கணவனுக்கு போட்டா மல்லிப்பூ வாசனை, இது மாதிரி கண்டவனுக்கு போட்டா சாடி வாசனை. என்ன அவ்வளவுதானே? காத்திருந்து காத்திருந்து கணவனுக்கு போட்டால் முந்திய கண்டவனுக்கு போட்டால் சாணி வாசனை. முந்திய பெண்களுக்கு எதற்காக தெரியுமா? இந்த 3 முழ முந்திதான் மானத்தை காக்குமா. இப்படி திரும்பி இந்த முந்திய இப்படி திரும்பாத வைக்கிறோமா, எந்த பக்கம் விட்டு இப்படி விட்டு போறதடி. இப்போ முஞ்சல இல்லையாப்பா, கூனிகாய் பூச்சி ஓனி ஓனி. இதோ என் கரத்தாலே கணவன் இருந்து வெள்ள சேலை அணிந்து வீதியிலே இதோ